exercise 6.2 உள்ள second sum. Fill in the blanks. The first subdivision, the total area of the histogram is dashed to the total frequency of the given data. அதாவது total area histogram-ஓட area எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சியோட ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ப்ரொபோர்ஷனல் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா a graph that displays data that charges continuously over the period of time. அதாவது ஒரு கிராஃப், அது என்ன கிராஃப்னு கொடுக்கல, அது என்னத்தை டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்பிளே பண்ணுது, ஏதோ ஒரு சார்ட்டை டிஸ்பிளே பண்ணுது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன கொடுக்கல, அது என்ன கிராஃப்னு கொடுக்கல. நம்ம இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாகவே நம்ம படிச்சுட்டு வந்தது என்ன, ஒரு கிராஃப் தான். அது என்ன ஒரு கிராஃப், அது என்ன ஹிஸ்டோகிராம் தான். ஸோ அந்த ஹிஸ்டோகிராம் தான் நம்ம இதில் எப்படி மாற்றி கேட்டிருக்காங்கன்னா கிராஃப் தட் டிஸ்பிளேஸ் டேட்டா தட் சார்ஜஸ் கண்டினியூஸ்லி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஹிஸ்டோகிராம். Histogram is a graphical representation of dash data. என்ன டேட்டான்னு கேட்குறாங்க. ஹிஸ்டோகிராம் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் என்ன டேட்டா. அதாவது ஹிஸ்டோகிராம்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ண, இந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எந்த டேட்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம குரூப்டு டேட்டா. ஹிஸ்டோகிராம் குரூப் டேட்டா மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அன்குரூப் டேட்டாவும் நம்மளால் ஹிஸ்டோகிராமில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் குரூப்டு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களை நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.